இப்ப உங்க வீட்ல பெரும்பாலும் அந்த 15, 16 வயசுலயே கல்யாணம் ஆமா. பண்ணிட்டீங்க இல்லையா? 15க்குள்ள இவளுக்கு 15க்குள்ள. இவளுக்கு 15க்குள்ள 15க்குள்ள எனக்கு 15. பெரிய அக்காவுக்கு மட்டும்தான் 16. மத்தவங்க எல்லாருக்குமே 15 ஆரம்பிக்கும் போதும் 15 முடியும் போதும் அப்படிதான் கல்யாணம். ஏன் அப்பா அந்த 15 வயசுலயே கல்யாணம் பண்ணிடணும்னு ஏன் அப்பா முடிவு பண்ணியிருந்தாங்க? எல்லா பெண்களுக்குமே. அது எனக்கு இப்ப தோன்ற ஒரு விஷயம் என்ன, தீர்க்கதரிசின்னு தோணும். ஏன்னா தன்னோட வயது குறுகிய காலங்கிறதுனால, தன்னோட வாழ்க்கை வந்து குறுகிய காலங்கிறதுனாலயோ என்னமோ, பெண் குழந்தைங்களோட பாரத்தை யார்கிட்டயுமே அவர் விடல. அண்ணன் தம்பிங்ககிட்டலாம் நீங்க வந்து இத பார்த்துக்கணும். உங்களுக்கு இது எதுவுமே இல்லாம அந்த 5 பெண் குழந்தைங்களுக்கும் அவரோட இறப்புக்குள்ள கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தியும் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 அண்ணன் தம்பிகள் கல்யாணம் பார்த்தாரு. ஸோ என்ன பொறுத்த மட்டும் அது தீர்க்கதரிசி. ஏன்னா ஒரு தகப்பனா அவரோட கடமைய பெண் குழந்தைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து அந்த அம்மா அதெல்லாம் அவங்களே பண்றதெல்லாம் பார்த்துட்டாங்க. பட் ஆனா அவரோட கடமையான முக்கியமான கடமையான அந்த கல்யாணத்த அவர் இருக்கும்போதே நல்ல விதமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வேற இருந்தது அப்பாவுக்கு. என் கல்யாணத்து அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அது கொஞ்சம் பயம் அப்பாவுக்கு. சீக்கிரம் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக கடகடன்னு முடிச்சிட்டாங்க. அதுவும் என்னோட தங்கையும் உன் பெரியம்மா வீட்டில் ஒருத்தி இருக்கா. எனக்கும் அவளுக்கும் ஒரு 6 மாசம் வித்தியாசத்துல தான் கல்யாணம். எனக்கு பார்த்த உடனே அவளுக்கும் மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சிட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது முடிச்சது. அந்த கல்யாண வீட்ல ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரே சந்தோஷமா சுத்திட்டு இருப்பாங்க. அவ்வளோ இதுவா ஆனா இருக்கும். யாரும் ஜாதகம்லாம் பார்த்தது இல்ல அப்பா. அதெல்லாம் கிடையாது. இதான் மாப்பிள்ளை, இதான் பொண்ணு. நாங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்ததும் கிடையாது. மேடையில தான் பார்த்துக்கிட்டோம். அப்படியே நாங்க கல்யாண பார்த்ததே மேடையில தான் பாத்தீங்களா? கல்யாண மேடையில நான் மேடையில தான் தான் கல்யாணம் மேடையில மேடையில தான் மாப்பிள்ளைய பார்த்தோம். எங்க இந்த பொண்ணு வீட்டுக்காரர் கருப்பா மாப்பிள்ளை இருக்காரு. பிடிச்சிருக்கான்னு கூட கேட்கல. யாருக்கும் பார்த்தோம்னா அப்ப வேணான்னா என்ன உதைப்பாங்க.